பெருவிழாவை நம் பாதுகாவலியாம் தூய உலக அன்னையின் திருக்கொடியை சேத்துப்பட்டு மறைக்கோட்ட முதன்மை குரு பேரருள் ஐ ஜான் ராபர்ட் அவர்களின் திருக்கரங்களினால் விண்ணுயர உயர்த்தி அன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம். மகிழ்ச்சி மிகுந்த இந்நன்னாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியின் நல் அடையாளம்தான் நாம் கொண்டாடும் பெருவிழாக்கள். ஆண்டவர் மீதும் நம் உலக அன்னை மீதும் நாம் கொண்டுள்ள நன்றியின் உள்ளார்ந்த பெருக்கின் நல் அடையாளம்தான் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இத்தகைய ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் திருவண்ணாமலை மண்ணை சார்ந்த நாம் அனைவருக்கும் இந்த அன்னையை தேடி வருகின்றவர்களுக்கும் தந்தவர் நம் தாய் தூய உலக அன்னை. இத்தனை ஆண்டுகளாய் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொண்டு நன்றி பலி செலுத்தும் இறைவேண்டல் ஆண்டின் 54ஆம் ஆண்டு பெருவிழாவின் திருக்கொடி ஏற்ற திருநாளில் நம் விசுவாசத்தின் பேரடையாளமாய் திகழும் நம் தாய் தூய உலக அன்னையிடம் சிறப்பாய் ஜெபிப்போம். நம் வேலூர் மறை மாவட்டத்தின் செழுமைக்காகவும் இத்திருக்கொடியை ஏற்றி நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் நம் பாசமிகு சேத்துப்பட்டு மறைக்கோட்ட முதன்மை குரு பேரருட்பணி ஐ ஜான் ராபர்ட் அவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவரின் இறையரசு பணிக்காகவும் நம் பேராலயத்தின் அளப்பரிய வளர்ச்சிக்காகவும் நம் பங்கில் உள்ள குடும்பங்களின் நல்வாழ்வுக்காகவும் நம் பேராலயத்தை தேடி வந்துள்ள எண்ணற்ற பக்தர்களின் தேவைகளுக்காகவும் உலகத்தாரின் நல் அமைதிக்காகவும் சிறப்பாய் இத்திருவிழா நாட்களில் ஜெபிப்போம். இவ்வாண்டு திருத்தல பெருவிழா ஆண்டவரின் அருளாலும் தூய உலக அன்னையின் பரிந்துரையாலும் நிறைவாய் சிறப்பாய் நடந்தேற வேண்டுவோம். அன்னையின் திருக்கொடி உயரே உயர்த்தப்பட்டு மகிமையாய் விளங்குவதைப் போல நம் விசுவாச வாழ்வும் உயர்ந்து விளங்கி ஆண்டவருக்கும் தூய உலக அன்னைக்கும் சாட்சியாக இருக்க வேண்டி இத்திருக்கொடியேற்ற திருப்பலியில் மகிழ்வுடன் பங்கெடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஆரம்பமாக இருக்கிறது. பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் என்றால் தயவு செய்து முன்பாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு இருக்கைகள் இல்லாமல் இருக்கிறார்கள். பிள்ளைகள் தயவு கூர்ந்து பெற்றோர்களோடு இருந்தால் முன் இருக்கைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். முன்னாடி அமுச்சு விடுங்க பிள்ளைங்களை தயவு செய்து. பெற்றோர்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தயவு செய்து முன்னாடி வாங்க. அன்பின் சமூகமாய் ஆண்டவர் சன்னி அனைவரும் வாருங்கள். ஆசையோடு அவரில் இணைந்து அன்பு கீதம் பாடுங்கள். அன்பின் சமூகமாய் ஆண்டவர் சன்னி அனைவரும் வாருங்கள். ஆசையோடு அவரில் இணைந்து அன்பு கீதம் பாடுங்கள். வாருங்கள் அர்ப்பணத்தின் நண்பர்களே, வாருங்கள் கூடுங்கள். ஓரினமாய் ஓர் குலமாய் கூடுங்கள். வாருங்கள் அர்ப்பணத்தின் நண்பர்களே, வாருங்கள் ஓர் குலமாய் கூடுங்கள்.
இப்பெரு சுடர்களால் ஒளி வீசப்பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேர் ஒளியால் உலகம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒழிந்தென உணர்வதாக. இப்பெரு சுடர்களால் அழகு பெற்று அன்னையான் திரு அவை களி கூறுவதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோவில் எதிரொலித்து வீத்தகு ஒளி சூழ்ந்து நிற்கும் தூய உலகன்னையின் 54வது ஆண்டு பெருவிழாவிற்கு அனைத்து அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரையும் ஒளி வழிபாட்டிற்கு அன்புடன் அழைக்கின்றோம். அமைதியை ஏற்படுத்தோர் பேறு பெற்றோர் என்ற இறைவார்த்தைக்கு சொந்தக்காரரும், மௌனம் கவனம் சுறுசுறுப்பு என்ற சொல்லுக்கு சொந்தக்காரரும், நமது வேரூர் மறைமாவட்டத்தின் முன்னாள் பரிபாலகரும், தூய லூர்து மாதா பேராலயத்தின் அதிபர் தந்தை ஜான் ராபர்ட் அவர்களை முதல் திறன் ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். தீப நகராம் திருவண்ணாமலையின் மறைக்கோட்டத்தின் முதல்வரும், துன்பப்படுவோர் பேறு பெற்றர் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரரும், நமது தூய உலகமாதா பங்கு தந்தை பேரருட்பணி பூபதி லூதுசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கனியுடையோர் பேறு பெற்றோர், கலைக்கு பேருடையோர் பெற்றவர்தான் நம்முடைய செயல் பங்கு தந்தை அருட்பணி அனீஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் துச்சென சொல்லுக்கு சொந்தக்காரர் தான் நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திருவாளர் ஜோசப் சமுதர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தூய உலக மாதாவின் நிழலிலும் தூய சகாய மாதாவின் அரவணைப்பிலும் வாழ்வதான் நம் பங்கு இறைமக்கள். இன்றைய வழிபாட்டை சிறப்பு செய்யும் தூய சகாய மாதா அன்பித்தின் சார்பாக திருவாளர் இஸ்தாக் தலைமை ஆசிரியர், திருமதி ராணி ஜேக்கப் தலைமை ஆசிரியர், திருவாளர் காணிக்கராஜ் முன்னாள் இராணுவ வீரர், இந்நாள் கல்வி முதன்மை அலுவலர் அவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம் என்று சொல்லுக்கு சொந்தக்காரர் தான் சிறு பிள்ளைகள். இந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் குழந்தை ரீகன் ஆண்டோவையும் அன்புடன் அழைக்கின்றோம். குழந்தை சாரோ ஜான் பிட் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஈச்சங்கள் மாற்றங்கள் சமநிலை அடைந்திடவே, ஏக்கங்கள் தாக்கங்கள் அடியோடு சாய்ந்திடவே, ஈச்சங்கள் மாற்றங்கள் சமநிலை அடைந்திடவே, ஏக்கங்கள் தாக்கங்கள் அடியோடு சாய்ந்திடவே, தாழ்வினில் வலமை அளித்திட அழைக்கும் பலியினில் சேர்ந்திட வாருங்கள், அர்ப்பணத்தின் நண்பர்கள் வாருங்கள், கூடுங்கள், ஓரினமாய் ஓர் குலம் கூடுங்கள், அன்பர்களே வாருங்கள், கூடுங்கள், ஓரினமாய் ஓர் குலம் கூடுங்கள், அன்பின் சமூகமாய் ஆண்டவர் சந்நிதி அனைவரும் வாருங்கள், ஆசையோடு அவரில் இணைந்து அன்பு கீதம் பாடுங்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பெருமகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பேர் அருளோடு தொடங்குகிறோம். நம்முடைய கொடி ஏற்றம் சிறப்பாக வெற்றியாக நடந்து முடிந்தது. அந்த கொடி பறப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக பறக்கும், சிறக்கும், அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். ஆகவே இந்த நவநாளில் தொடர்ந்து நாம் இன்று தொடங்குகிற நம்முடைய நவநாளினுடைய அன்னை வழியாக வைக்கிற வேண்டுதல்களை மிக தெளிவோடு வைத்து உறுதியாக நம்பிக்கையோடு வேண்டினால் 9 நாளுக்குள்ளாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். ஆகவே இந்த நாளில், இந்த விழா நாளில் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கிறவர்கள் இது நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துகளுக்காகவும் நிறைவேறும்படியாகவும் அர்ப்பணிக்கப்படுகிறது. இவர்களோடு சிறப்பாக காணிக்கராஜ் மரியம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், பிள்ளைகள் ரவீனா, ராகுல், ரொனால்டோ எதிர்காலம் சிறக்கவும், அறிவழகன் சங்கீதா குடும்பத்திற்கு உலக அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் கெவின் ஜோயல் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், உடல் உள்ள சுகம் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மேலும் பிலமின்தாஸ் மரியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கவும், மகன் ரோஜன் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் மரித்த பிலமின்தாஸ் ஜெபமாலை ஞான சிரோன்மணி சிலுவை மேரி டேவிட் அமலி இரு குருசாமி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மேலும் போஸ்கோ லாவண்யா குடும்ப நன்றியறிதலாகவும் மற்றும் பிள்ளைகள் எதிர்காலம் சிறக்கவும், வின்சென்ட் தெரேசா குடும்ப நன்றி ஒலியாகவும், வெற்றியார் உள் வினித் ஜான் மகன்களினுடைய பிறந்த நாள் மற்றும் மகள் ஜெகன்தீப் உடல் உள்ள நலத்திற்காகவும், மற்றும் திருமதி சோபா அவர்களினுடைய கணவர் செல்வகுமார் அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு ஆண்டவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும், அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு அன்னையின் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறியும், பூரண சுகமடையவும், அம்ரோஸ் ரெஜினா மேரி நன்றி திருப்பலியாகவும், ஆனந்தா சோஃபியா நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கிறார்கள். இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கிற குடும்பங்கள் அனைத்தையும் இறைவன் அன்னையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை அற்புதங்களாலே நிரப்பி அவர்கள் நம்பிக்கையோடு கேட்கும் மன்றாட்டுக்களை இந்த திருப்பலி வழியாக அவர்களுக்கு இறைவன் நிறைவு செய்து அளிப்பாராக. இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் இறைவன் இரக்கத்தினால் நித்திய வாழ்வு அவர்களுக்கு அளிப்பாராக. நினைவு கூர்ந்து நாமும் ஜெபிப்போம். இந்த பரிசுத்தமான பலியில் நாம் பங்கு கொள்ள நம் பாவங்களை ஏற்று மன வருத்தப்படுவோம். எழுந்து நிற்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு ஆகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக பூஜித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவராயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று. நீயோ வேசித்தனம் செய்தாய். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியன். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்திலே கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியனாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதல் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறைந்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
என்னுள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவே, மீட்பரம் கடவுளை வியந்து மகிழ்ந்து புகழுவே. என்னுள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவே, மீட்பரம் கடவுளை வியந்து மகிழ்ந்து புகழுவே. அவரின் செயல்கள் எல்லாம் வியப்புக்கு உரியவை, அவரின் கைவந்தையோ போற்றுதற்குரியவை. அடிமையாக இருந்த என்னை உயர்த்திவிட்ட காரணத்தால் என்னுள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவே, மீட்பரம் கடவுளை வியந்து மகிழ்ந்து புகழுவே. தயவாய் நோக்கினார், கடைநிலை நின்ற என்னை வானுயர உயர்த்தினார். தாழ்நிலையில் இருந்த என்னை தயவாய் நோக்கினார், கடைநிலை நின்ற என்னை வானுயர உயர்த்தினார். இந்நாள் முதல் தலைமுறைகள் வேறுடையால் என்றிடுமே, என்றிடுமே. இந்நிலையை நான் அடைய கடவுளின் முழு காரணமே. என்னுள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுதே, மீட்பரம் கடவுளை வியந்து மகிழ்ந்து புகழுதே. வல்லமை என்றும் மிகுந்தவரே, எனக்கரும் செயல்கள் பல சிறப்பாய் புரிந்தவரே. ஏனெனில் வல்லமை என்றும் மிகுந்தவரே, எனக்கரும் செயல்கள் பல சிறப்பாய் புரிந்தவரே. அவர் தம் பெயரும் புனிதம் ஆகுமே, அவர் தம் பெயரும் புனிதம் ஆகுமே. அவருக்கு அஞ்சுவோர்க்கு என்றும் இரக்கம் ஆகுமே. என்னுள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுதே, மீட்பரம் கடவுளை வியந்து மகிழ்ந்து புகழுதே. என்னுள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுதே, மீட்பரம் கடவுளை வியந்து மகிழ்ந்து புகழுதே. அவரின் செயல்கள் எல்லாம் வியப்புக்கு உரியவை, அவரின் கைவன்மையோ போற்றுதற்குரியவை. அடிமையாக இருந்த என்னை உயர்த்திவிட்ட காரணத்தால் என்னுள்ளம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுதே, மீட்பரம் கடவுளை வியந்து மகிழ்ந்து புகழுதே.
அருள் நிறை பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்கள் நீர் பெறு பெற்றீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள அன்னையின் பக்தர்களே, இந்த திருப்பலி முழுவதும் வெண்ணரசி கலை தொடர்பம் மாதா டிவியோடு இணைந்து பணியாற்றுகிற நிலையம். ஆகவே வெண்ணரசி கலை தொடர்பு மையம் இதை லைவ், அதாவது நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷ் அதை எடுத்து கொண்டிருக்கிறார். இது ஏறக்குறைய பல ஆயிரம் மக்கள் ஆன்லைன் அதை அவர்களுடைய செல் மொபைலில் பார்த்துட்ருப்பாங்க. ஆகவே சிறுவர்கள் குறிப்பாக முன்னால் வந்து இங்கே குறுக்க வரவே கூடாது. இங்கே பீடத்தில் இருக்கிற பீட சிறுவர்கள் கூட. ஆகவே மக்களும் வந்து தயவு செய்து நாம் பக்தியோடு கலந்து கொள்வோம். நேரடி ஒளிபரப்பு நடைபெறுவதால் பார்க்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு, பக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் வாய்ப்பளித்து அனைவரும் பக்தியோடு இந்த பலியில் பங்கு கொள்வோம்.
இயேசுவில் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திருவண்ணாமலை தூய உலக அன்னை பங்கின் பங்கு தந்தையும் திருவண்ணாமலை மறைக்கோட்ட முதன்மை குருவுமாகிய பாசத்திற்குரிய பேரொரு தந்தை பூபதி லூர்துசாமி அடிகள் அவர்களே, அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற அருள் தந்தை அனிஷ் அவர்களே, நம்முடைய மறை மாவட்ட மூத்த குருவும் கூட்டாறு ஆகிய வாழ்கின்ற அருள் சகோதரர்களுக்கு ஆன்ம குருவமாக இருந்து பல்வேறு பங்குகளுக்கு சென்று உதவி செய்கின்ற பேரொரு தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களே, அனைத்து அருள் சகோதரிகளே, பங்கு பேரவை தலைவர்களே, பொறுப்பாளர்களே, அன்பிய தலைவர்களே, பொறுப்பாளர்களே மற்றும் பக்த சபைகளின் பொறுப்பாளர்களே, ஆசிரிய பெருமக்களே, இளம் உள்ளங்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறை ஆசிரும். உங்களை மீண்டுமாக இந்த ஆண்டு கொடியேற்று விழாவிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம்மை தூய உலக அன்னை வழியாக நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார், வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனம். எனவேதான் இன்றைக்கு நம்முடைய 54வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றி நாம் ஆண்டவருடைய இந்த நற்கருணை பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அதே ஆண்டவர் தன் தாய் உலக அன்னையின் பரிந்துரையால் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். உங்களுடைய நிறைவான நிலையான இந்த விசுவாச வாழ்விற்காக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் முதல் நாள், கொடியேற்ற நாள், நவநாளின் முதல் நாள். இந்த நாளினுடைய மைய கருத்தாக கொடுக்கப்பட்டிருப்பது அன்னை மரியாள் கடவுளின் தாய். இது எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பது போல நமக்கு தெரியும். ஆண்டின் முதல் நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விழா, அன்னை மரியாள் இறைவனின் தாய். இன்றைக்கும் நாம் அந்த கருத்திலே தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தாய்மையின் உண்மையான ஆழமான கருத்துக்களை அன்னை மரியாவின் வாழ்க்கையின் வழியாக விவிலியத்தின் பின்னணியிலே நாம் சற்று ஆழமாக புரிந்து கொள்வோம். தாய்மை பேறு என்பது அது கடவுளுடைய ஒரு கொடை. எனவேதான் இதை பேறு என்று அழைக்கின்றோம், தாய்மை பேறு. இன்றைக்கு பல பெண்கள், பல திருமணம் முடித்தவர்கள் பிள்ளை இல்லாமல் அவர்கள் வருந்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிள்ளை பேரின்றி அவர்கள் தவிப்பதை நாம் உணர்கின்றோம். இந்த பிள்ளை பேறு எப்படி வர முடியும்? ஒரு தாய்க்கு தான் அந்த தகுதி உண்டு. அவள் திருமணம் ஆகி இருந்தாலும் பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பிள்ளை பேறு இல்லை என்று சொன்னால் அவள் தாய்மை பேற்றை அடைய முடியாது. எனவே இந்த தாய்மை என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பேராக நாம் கருத வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சாமுவேல் புத்தகத்தில் நாம் பார்க்கின்றோம், அன்னா மலடு என்று கருதப்பட்டவள். மலடு என்று சொன்னால் யூத சமூகத்திலே, இஸ்ராயல் சமூகத்திலே அது ஒரு சாபக்கேடு. எனவே அந்த கேட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அந்த அவலத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அன்னா கண்ணீர் வடித்து மனமுருகி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருப்பாள். அவருடைய கணவர்
இன்னொரு பெண்ணோடு அதிகமாக தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் தன்னை அவர் மறந்துவிட்டார் என்பதனாலே அவள் கடவுளிடம் சென்று ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டு தனக்கு ஒரு மகன் கிடைத்தால் அந்த மகனை உனக்கென்றே நான் அர்ப்பணித்து விடுவேன் என்ற ஒரு உறுதியோடு அவள் ஜெபித்து கொண்டிருக்கின்றாள். அதற்கேற்ப அவளுக்கும் ஒரு மகன் பிறக்கின்றான், சாமுவேல். அந்த சாமுவேலைத்தான் ஏலியிடம் ஒப்படைக்கின்றார் அந்த ஆலயத்திலே. அவள் பாடிய அதே பாடல் நாம் அன்னை மரியாள் பாடுகின்ற அந்த மரியாவின் பாடலிலே அதிகம் எதிரொலிக்கும். எனவே அந்த அண்ணா ஆண்டவர் தன் மீது இரக்கம் காட்டி தன்னை இந்த அவல நிலையிலிருந்து விடுவித்து ஒரு மகனை கொடுத்து எனக்கு தாய்மை பேற்றை கொடுத்தார் என்பதற்காக அவள் பாடி அந்த நீண்ட பாடல் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சாமுவேல் புத்தகத்திலே அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து படியுங்கள். எவ்வளவு உருக்கமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவள் கடவுளை நோக்கி அவள் புகழ்ந்து பாடுவாள். தாழ்நிலை நின்ற என்னை கருணையின் கண் கொண்டு என்னை நோக்கினார், என்னை உயர்த்தினார் என்றெல்லாம் அவள் பாடுவாள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தாய்மை பேற்றின் சில ஆழமான கருத்துக்களை நம்முடைய விவிலியத்தின் அடிப்படையிலே, நற்செய்தியின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வோம். அதே ஒரு அவல நிலை புதிய ஏற்பாட்டிலே எலிசபெத்திற்கு வந்தது. அவளும் பிள்ளை பேரின்றி மலடு என்று அழைக்கப்பட்டவள். அவளும் ஆண்டவரோடு உருக்கமாக ஜெபிக்கின்றாள். அப்பொழுது சக்கரியா அந்த ஆண்டவருடைய கருவறையிலே நின்று அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு கிடைத்த அந்த காட்சி, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகன்தான் திருமுழுக்கு யோவான். எனவே கடவுள் அவள் மீது கருணை கொண்டு இரக்கம் காட்டி அந்த எலிசபெத்திற்கும் ஒரு மகனை கொடுக்கின்றார். அதைத்தான் அன்னை மரியாவுக்கு சொன்ன அந்த வாழ்த்தொழிலே அவர் சொல்வார், இன்று உன் உறவினான எலிசபெத்திற்கு இது 6ஆம் மாதம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா இந்த தாய்மை பேற்றை எப்படி அடைந்தாள் என்பதை சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 நிலைகளிலே அன்னை மரியா தாய்மையின் பேற்றை அவள் அடைகின்றாள். 3 வகை தாய்மை பேற்றை அவள் அடைகின்றாள் என்பதை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டவராக கடவுள் தன் மகன் மீட்பராக பிறக்க வேண்டும், மனிதனாக பிறக்க வேண்டும். ஏனெனில் ஒரு மனிதன் ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக இந்த உலகத்திலே சாவு, நோவு, பிணி எல்லாம் நுழைந்தது. அவர்கள் கடவுளுடைய உருவை இழந்தார்கள், உறவை இழந்தார்கள். அந்த இழந்து போன உருவையும் மீண்டுமாக கொடுப்பதற்காக தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்ப வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். எனவேதான் அந்த மகனை உலகிற்கு அனுப்புவதற்காக ஒரு பெண்ணை, ஒரு தாயை, ஒரு தாய்மையின் கருவறையை அவர் தேடுகின்றார். அதற்கு உகந்தவளாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவர்தான் இந்த அன்னை மரியா. ஆனால் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், அவள் திருமணம் செய்து கொள்ளாமலே ஒரு கன்னியாக இருந்து கடவுளுக்கு தன் கன்னிமையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவள் ஜபத்திலே தபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர், கடவுளாகிய ஆண்டவர் தன் மகனுக்கு ஒரு தாயாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இங்கு வெளிப்படுத்துகின்றார். வானதூதர் கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். வானதூதர், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று அவரை வாழ்த்துகின்ற பொழுது மரியா கலங்குகின்றாள். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் மீண்டும் சொல்லுகின்றார், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். எனவே முதல் தாய்மை அன்னை மரியாவுக்கு கிடைத்தது எப்படி? கடவுளுடைய அருளால். எனவே அவள் கடவுளின் தாய். முதல் கருத்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
கடவுளுடைய அருளால் அவள் நிறைந்தவளாக இருந்ததால் அவள் கடவுளின் தாயாக தேர்ந்து கொள்ளப்படுகின்றாள். எனவே மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். ஆண்டவராய கடவுள் அவருக்கு தாவீதின் அரியணையை அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. எனவே அன்புக்குரியவர்களே, முதல் தாய்மை பேறு கடவுளின் தாயாக அன்னை மரியாள் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார். அதனால் கடவுள் அவரை அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்துகின்றார். அந்த மரியா ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்பதாக அங்கு அவர் அந்த மகன் யார், இயேசு, அவர் எப்படி இருப்பார் என்பதை உணர்த்துகின்றார். அன்றுக்குரியவர்களே, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். பெண்களாக இருக்கின்ற பொழுது நீங்கள் பெண்களின் கடவுளின் தாயாகவும், ஆண்களாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாகவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே முந்த நாம் அன்னை மரியாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் அனைவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். திருமுழுக்கினால் நாம் பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்றோம். எப்படி அந்த வானதூதர் கப்ரியேல் மரியே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெயர் சொல்லி அழைக்கின்றோம். அதே கடவுள் நம்மையும் முதலாக நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது பெயர் சொல்லி நமக்கு அந்த அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஒரு கடவுளின் பிள்ளையாக நாம் திருமுழுக்கிலே மாறுகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக அங்கு மாறுகின்றார். இது எப்படி நிகழ்ந்தது? இது தூய ஆவியின் அருளால் நிறைந்தது. முதலிலே கடவுளுடைய அருளால் ஏனென்று நாங்கள் சொல்லப்பட்டிருப்பது, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். எனவே கடவுளுடைய அருளால் நீ கடவுளுடைய தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டாய். இப்பொழுது இயேசுவின் தாயாக எப்படி? அந்த தூய ஆவியின் அருளால். எனவேதான் அங்கு சொல்லப்படுகின்றது, மரியா இதையெல்லாம் கேட்டு வானதூதரிடம் இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய ஆதங்கத்தை அவள் வெளிப்படுத்துகின்றாள். நான் எப்படி ஒரு குழந்தைக்கு தாயாக முடியும்? அப்பொழுது வானதூதர் சொல்லுகிற கேளுங்கள். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய தாயாக இந்த இரண்டாவது பேற்றை அவள் பெறுகின்றாள். முதலாவது கடவுளின் தாயாக, ஏனென்றால் கடவுள் அருளை அவள் பெற்றுள்ளாள். அடுத்தது இயேசுவின் தாயாக, ஏனென்றால் தூய ஆவியின் அவள் கருதரித்து அந்த ஆவியின் அருளால் அவள் அந்த இறைமகன் என்ற பெயரை அவள் கொடுக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, நாமும் குழந்தைகளை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய அடையாளம் யார்? பெற்றோர்கள். அந்த பெற்றோர் தான் இந்த குழந்தைகளுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார்கள். எங்கு சென்றாலும், பள்ளியில் சென்றாலும் சரி, அல்லது அலுவலகத்தில் போய் சேர்ந்தாலும் சரி, உன்னுடைய பெற்றோர்கள் யார் என்பதுதான் முதலிலே கேட்பார்கள். ஏனென்றால் அவனுக்கு ஒரு இனிஷியல் வேண்டும், அவனுக்கு என்று ஒரு அடையாளம் வேண்டும். இவன் யாருடைய மகன்? இதுதானே அந்த ஜபக்கூடத்திலே இருந்த அந்த மக்களுடைய கேள்வியாகிறது. இவன் தச்சன் மகன் அல்லவா? இவனுடைய சகோதரர் நம்மிடம் இருக்கின்றார் அல்லவா? இவருடைய தாய் மரியா அல்லவா? என்றெல்லாம் அவர் இடரல் பட்டார்கள். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய தாயாக தூய ஆவியின் அருளால் இவள் அந்த பேற்றை பெறுகின்றாள். இன்றைக்கு நாமும் இதே ஆவியினால் நிரப்ப பெற்றவர்களாக திருமுழுக்கில் தொடங்கப்பட்டு உறுதி பூசில் நாம் ஆவியின் அருளால், கொடைகளால், வரங்களால், கனிகளால் நிரப்பப்படுகின்றோம். நாமும் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகின்றோம். அன்புக்குள் இதெல்லாம் மிக மிக ஆழமான இறையியல் கருத்துக்கள். அதை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்னை மரியாள் 3 நிலைகளிலே அவள் தாயாக வாழ்ந்தாள், செயல்பட்டாள் என்பதைத்தான் இங்கு நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. எனவே
நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவை போல இந்த உலகிற்கு தாயாக நாம் இருக்கின்றோம். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவளே எனக்கு எல்லாம் இந்த மரியாள். நமக்கென்று ஒரு தாய் அன்னை மரியாள் இருக்கின்றாள், அவள்தான் நமக்கெல்லாம் அடையாளம் கொடுக்கின்றவள். எனவே அந்த மரியாள் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவளாக இருந்ததால் ஒரு மகனை பெற்றாள். அந்த மகன் இயேசு, இறைமகன். அவருக்கு தாயாக இருந்தால் இயேசுவின் தாயாக அவள் வாழ்ந்தாள். இயேசுவின் தாயாக வாழ்ந்தது அவ்வளவு எளிதல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒரு தாய்மையின் நிழலில் வாழ வேண்டுமென்றால் பல தியாகங்களை செய்ய வேண்டும், பல இழப்புகளை அவள் இழக்க வேண்டும், பல அர்ப்பணங்களை அவள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஒரு தாயாக வாழ முடியாது. ஒரு குழந்தைக்காக அவள் எவ்வளவு வேதனைப்படுகிறாள். அந்த பிள்ளை பேற்றின் போதே, பிள்ளை பிறக்கின்ற பொழுது எவ்வளவு அந்த வேதனை, பிறகு அந்த பிள்ளையை வளர்க்கின்ற பொழுது எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள். அன்னை மரியாள் அந்த குழந்தை பிறந்தவுடனே அவள் எகிப்துக்கு ஓடி தூக்கி செல்லுகிறாள். ஏன்? ஆபத்து. மீண்டுமாக அங்கிருந்து ஓடி வருகின்றாள். ஏன்? நீ நாசரேத்திற்கு செல்ல வேண்டும், உன்னை கொல்ல தேடியவன் இறந்து விட்டான், எனவே நாசரேத்துக்கு மீண்டும் அங்கு சொந்த ஊரிலே வந்து வாழுகின்றார். மூன்றாவது அந்த எருசலேம் ஆலயத்திலே 12 வயதிலே காணாமல் போன இயேசுவை, தன் மகனை அவ்வளவு ஆதங்கத்தோடு அவள் தேடினாள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உருவாக்குவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது பிள்ளை பெற்றவர்களுக்கு தெரியும். அன்னை மரியாள் 7 வியாகுலங்களை தன் மகனுக்காக அவள் சுமந்தவள். எனவேதான் அவள் இயேசுவின் தாயாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். எனவே நாமும் இயேசுனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நாமும் பல இழப்புகளை இழக்க வேண்டும், பல துன்பங்களை சுமக்க வேண்டும். என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நான் வாழ வேண்டும் என்றால், இந்த திரு அவையினுடைய பிள்ளைகளாக நான் வாழ வேண்டும் என்றால், நான் பல இழப்புகளை சந்திக்க வேண்டும், நான் பல அர்ப்பணங்களை மேற்கொள்ள வேண்டும். அதை அன்னை மரியாள் செய்தாள். மூன்றாவதாக, இதுதான் மிக மிக முக்கியமானது, மூன்றாவதாக அன்னை மரியாள் இந்த உலகத்தின் தாயாக அவள் மாறுகின்றாள். அதுதான் உலக நாயகி, இந்த உலக மாதா, உங்களுடைய திருவிழா. எப்பொழுது மாறினாள்? யோவான் நற்செய்தி ஆண்டவர் இயேசுவின் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இறப்பதற்கு முன்பாக அவர் சொல்லுகின்றார், இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன். பின்னர் தாம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தாம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதுதான் முக்கியமானது அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் இயேசுடைய தாயாக இருந்த தன்னுடைய தாயை நாம் அனைவருக்கும் உலகத்தின் தாயாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது அவர் செய்த உச்சமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம். தனக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து தன் தாய். அந்த தாயையும் நமக்காக அவர் கொடுத்துவிட்டு, இதோவும் தாய், நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி நாம் அனைவருக்கும் உலகத்தின் தாயாக, நம் அனைவருக்கும் தாயாக ஆண்டவர் கொடுத்து விட்டார். அந்த உலக நாயகின், உலக அன்னையினுடைய நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக மாதா பங்கின் அனைத்து இறை மக்களே, இந்த தாய் தான் உங்கள் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள். எனவே கடவுளுடைய அருள் பெற்றவள், கடவுளுடைய தாயாக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். தூய ஆவியினால் அவள் கருதரித்து இயேசுவின் இறைமகன் தாயாக அவள் மாறுகின்றாள். இறுதியாக நம் அனைவரின் தாயாக, இந்த உலகத்தின் தாயாக இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்டவள். இந்த உலக அன்னையினுடைய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், இந்த அன்னையை நாம் எப்படி போற்றுகின்றோம்? இந்த அன்னையை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றோம்? இந்த அன்னை வாழ்ந்ததைப் போல் நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? 54வது ஆண்டு திருவிழா. இத்தனை ஆண்டுகள் நான் இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடினாலும், இந்த ஆண்டு எனக்கு இந்த அன்னை மரியாள் கொடுக்கின்ற பாடம் என்ன? உலக அன்னை, உலகத்தின் தாய்,
இவள் எனக்கு கொடுக்கின்ற பாடம் என்ன? அந்த அன்னை வாழ்ந்ததைப் போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் உடனடியாக சரணடைய வேண்டும். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையினுடைய எனக்கு ஆகட்டும். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்மால் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அந்த எலிசபெத்து அவளுடைய தேவையிலே சென்று உதவி செய்தாளே, அப்படிப்பட்ட உதவுகின்ற மனம் எனக்கு உண்டா? ஒரு தாய்க்கு தான் தெரியும் இன்னொரு தாயினுடைய வலி. ஒரு தாய்க்கு தான் தெரியும் என்னுடைய தாயினுடைய அந்த பிறப்பினால் ஏற்படுகின்ற வலி, அந்த குழந்தையை தாங்கி இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தாகம், தேவைகள். அதை உணர்ந்தவள் அன்னை மரியாள் ஓடி சென்று அந்த தாயை வாழ்த்துகின்றாள். ஏன்? மல்லடை என்று கருதப்பட்ட அவளுக்கு அது 6ஆம் மாதம். கடவுளால் அது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு வியப்பாகிறது நாம் சொல்லுகின்றபடி. அப்படி அன்னை மரியாள் அந்த எலிசபெத்தை வாழ்த்தினாள். அவள் வாழ்த்து கேட்டுடனே வயிற்றுள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. நம்மால் வாழ்த்த முடியுமா அடுத்தவரை? அந்த மரியாள் கானாவூர் திருமணத்திலே அந்த மணமக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவள் துடித்தாளே. இந்த மக்கள், இந்த மணமக்கள் ஆரம்பமாகின்ற வாழ்க்கை நிலையிலே அவர்கள் துன்பப்படுகின்றார்களே. அவர் கண்களிலே சோகம், அவர் கண்களிலே கண்ணீர். ஏன்? திராட்சரசம் தீர்ந்து விட்டது. அவமானம், அவலம். அதை குறிப்பால் உணர்ந்து கொள்கின்றாள் தாய் அன்னை மரியாள். ஒரு பிள்ளையினுடைய தேவையை தாய் தான் அறிய முடியும். எனவே அந்த பிள்ளைகளுடைய முகத்திலிருந்து அவள் புரிந்து கொள்கின்றாள், இது ஏதோ நடந்து இருக்கின்றது. என்னவென்று விசாரித்திருப்பாள். ரசம் தீர்ந்து விட்டது. உடனடியாக அவள் செயல்படுகின்றாள். நாம் ஆகிறதால் எனக்கு என்ன வம்பு, எனக்கேன் வம்பு என்று சொல்லி நாம் அமைந்து விட்டிருப்போம். ஆனால் அவள் ஒரு பிள்ளையினுடைய அவலத்தை போக்குவதற்காக துடித்த அந்த துடிப்பு தான் தன் மகனிடத்திலே ஓடி சென்று, மகனே, அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது, எதையாவது செய், நீ இறை மகன் ஆயிற்றே, எதையாவது செய் என்று அவள் சொல்லாமலே கேட்கின்றாள். ஆனாலும் ஆண்டவர், எனக்கேன், என் நேரம் இன்னும் வரவில்லை, உனக்கும் எனக்கும் ஏன் இந்த வம்பு, நாமும் வந்துவிட்டு போய்விடுவோம் என்பதாக அங்கே சொல்லுகின்றார். அம்மா, என் நேரம் இன்னும் வரவில்லை. ஆனாலும் அன்னை மரியாள் தாய், அவள் தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை. அந்த பிள்ளைகளுக்கு எதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தாயாக நின்று அவள் துடிக்கின்றாள். அவர் சொல்வதை போல் செய்யுங்கள். ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொல்வதை போல் செய்யுங்கள். இவள் வெளியேறி விடுகின்றாள். அங்கே முதல் புதுமை அரங்கேற்றமாகின்றது. தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இருந்தால் நிச்சயமாக அதிசயங்கள், அற்புதங்கள், புதுமைகள், வல்ல செயல்கள் நடைபெறும். இந்த உலக மாதா பங்கில் நடைபெறும். அதற்கு நாம் அனைவரும் அந்த தாயின் வழியில் நடக்க வேண்டும். அடுத்தவருடைய வேதனைக்கு நான் துடிக்க வேண்டும். அடுத்தவருடைய கண்ணீரைக்கு நான் கரைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அன்னையை நான் எத்தனை ஆண்டுகள் கொண்டாடினாலும் அது எனக்கு ஒரு அர்த்தமும் கொடுக்காது. ஒரு சடங்காகவே மாறிவிடும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த தாய் அந்த கல்வாரி மலையிலே தன் மகனோடு உடன் சென்று அந்த மகனுடைய துன்பத்திலே அவள் கலந்து கொள்ளுகின்றாள். அவனை சந்திக்க வேண்டும், அவனுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கு தன் மகனை சந்திக்கின்றாள். அந்த ஒரு சந்திப்பு ஆண்டவர் இயேசுவுக்கு பல 1000 சக்திகள் பிறந்தது. தொடர்ந்து நடக்கின்றார். அன்னை மரியாவும் தன் மகனோடு பின் செல்லுகின்றாள். அங்கே சிலுவையிலே அவமானமாக எல்லாம் தோல் உரிக்கப்பட்டு அங்கே அவலமான ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். தந்தையே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று கதறுகின்றார். ஒரு தாயின் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். என் மகன் எல்லோராலும் போற்றப்பட்ட, எல்லோரும் பின் சென்ற, வாழ்க வாழ்க தாவீதின் மகனுக்கு ஓசனா என்று பாடி அந்த மகன் இப்பொழுது சிலுவையிலே தாகமாயிருந்து தவித்து கொண்டு கடவுளை நோக்கி, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று சொல்லுகின்றாரே, நான் என்ன செய்ய முடியும்? அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இயலாமல் இருக்கின்றாள், துடிக்கின்றாள். இறுதியில் எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொண்டே இருக்கின்றாள். ஆணிகளால் அறைந்தது, சிலுவையிலே நாட்டியது, அந்த வீரன் அந்த ஈட்டியால் குத்தியது, அனைத்தையும் பார்த்து கடைசியாக அந்த மகன் சொன்ன வார்த்தை, தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். எந்த தாய் இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கு இருந்திருப்பாள்? ஆனால் அன்னை மரியாள் தைரியத்தோடு தான் ஆகட்டும் என்று சொன்ன அதே வார்த்தைக்காக இறுதி வரையிலும் ஆகட்டும் என்று சொல்லி அந்த கருவறை தொடங்கி கல்வாரி மலை வரை அவள் உடனிருந்து அந்த மகனை தன் மடியிலே கிடத்தி கடவுளுக்கென்று அந்த மகனை கொடுத்துவிட்டு நம் அனைவரையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாளே.
இவள்தான் உண்மையான தாய். அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று சொன்னால் அவள் கடவுளுடைய அருளை பெற்றதால் கடவுளின் தாய், ஆவியின் அருள் பெற்றதால் அவள் இறைமகனுடைய தாயாக மாறினாள். இயேசுனுடைய அருளால், இயேசுனுடைய அந்த அர்ப்பணிப்பால் இன்று அவள் நம்முடைய தாயாக, உலகத்தின் தாயாக, உலக அன்னையாக அவள் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் அந்த அன்னை மரியாவை போல வாழ்வோம். அந்த அன்னை மரியாள் நமக்கு காட்டிய வழியில் நாம் நடப்போம். அவள் நமக்கு சொல்லுகின்ற அந்த பாடங்களை உள்வாங்குவோம். அவள் நம்மோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கை இயேசுனுடைய தாயாக, கடவுளுடைய தாயாக மாறிய அந்த வாழ்க்கையை நாமும் வாழ்வோம், அர்ப்பணிப்போம், தியாகம் செய்வோம், இழப்போம். அன்னை மரியின் வழியில் வாழ்வோம். கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் எங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. அம்மா நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உன் திருவடி அமர்வதும் போதும் அம்மா, உன் திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. இதோ உன் அடிமை என்றவளே, இவ்வுலகத்தின் தாயாய் திகழ்ந்தவளே, இறைவன் இயேசுவின் தியாக பலியிலே சிலுவை வரைக்கும் சென்றவளே. அம்மா நீ என் அடைக்கலமே, இம்மா நீலராக்கினியே. அம்மா நீ என் அடைக்கலமே, இம்மா நீலராக்கினியே. உன் திருவடி அமர்வதும் போதும் அம்மா, உன் திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. தாய், கடவுளின் தாய், இயேசுவின் தாய், உலக தாய் நம் அன்னை மரியாள். அவள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வோம். அவளே நமக்கு எல்லாமாக இருப்பாள். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பங்கின் தேவைகளுக்காக, நம் மறை மாவட்ட தேவைகளுக்காக மன்றாடும்.
எல்லாம் வல்ல இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தி பணிக்கு அவர்கள் மீது தொடர்ந்து தூய ஆவியாரின் அருளை பொழிய வேண்டுமென்றும், குறிப்பாக இன்று திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நமது பாசமிகு சேத்துப்பட்டு மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி ஜான் ராபர்ட் அவர்களை நீ நிறைவாய் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலனால் நிரப்பி காத்து அவரின் இறையரசு பணி சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இந்த ஆண்டு தூய உலகன்னையின் விழாவை கொண்டாட திருக்கொடி ஏற்றிருக்கும் இவ்வேளையில் மது நிறைவான ஆசிருக்காக வேண்டுகிறோம். தூய ஆவியானவரினால் எங்களை திடப்படுத்தி மது திருவுளத்தின்படியே இந்நன்னாட்களை வழிநடத்தி செல்வீராக. இப்பெருவிழாவின் வழியாய் நிறைவான ஆசிரை எங்களின் திருத்தலத்தின் எல்லா குடும்பங்களுக்காகவும் தருவீராக. மன மகிழ்ச்சியுடனும் ஒருவித்த மனதுடனும் தூய உலகன்னின் பொருளுக்காகவும் மாட்சிக்காகவும் மட்டுமே அனைத்தையும் செய்து அன்னையிடமிருந்து பெற்ற விசுவாசத்தின் சாட்சிகளாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர் என அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்பியருளும். அவர்கள் அனைவருக்கும் தூய உலக அன்னையின் அருளால் ஆறுதலும் நிம்மதியும் உடல் சுகமும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை என்றும் ஆசிர்வதிக்கும் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் உம் வழியை பின்பற்றி உடல் வளர்ச்சியோடு ஆன்மீக வளர்ச்சியையும் பெற்று திருச்சபையின் வளர்ச்சிக்காக உழைக்கவும், இவ்வுலக வழியை விட்டு உம் வழியை பின்பற்றி வாழவும் செயல்படவும் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதனாக அவதரித்த மாபரனே, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்கும் எம் சகாய மாதா அன்பியத்தையும் மறைக்கல்வி போதிக்கும் அருள் சகோதரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மறைக்கல்வி பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். கத்தோலிக்க திரு அவையோடும் எம் பங்கு தந்தையோடும் தொடர்ந்து இணைந்து பயணிக்க தேவையான அருள் வரம் வேண்டியும், இத்திருவிழாவினையொட்டி அவர்கள் எடுத்து செய்யும் எல்லா திருநிகழ்வுகளும் சிறப்பாய் நடந்தேறவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் அவடமாக மன்றாடுவோம். அன்பு தந்தைவா, இது நாங்கள் எங்களுடைய 54வது ஆண்டு பெருவிழாவிற்காக கொடியேற்றி மகிழ்ந்திருக்கின்ற வேளையிலே அன்னை மரியாள் கடவுளின் தாயாக, இயேசுவின் தாயாக, உலகத்தின் தாயாக அவள் வாழ்ந்ததைப் போல நாங்கள் அனைவரும் அந்த தாயை பின்பற்றி எல்லோருக்கும் நல்லதை செய்கின்ற மக்களாக வாழ, தாய்மையின் உள்ளத்தை கொண்ட மக்களாக வாழ நீரே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்றும், எங்கள் பங்கள் தந்தையர்களையும் உடந்த தந்தையையும் எங்களை நிறைவாக ஆசிர்வதியும். இங்கே இருக்கின்ற அனைத்து அருள் சகோதரிகள், பங்கு பேரவைத் தலைவர்கள், அன்பிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள், பக்த சபையின் தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இளம் உள்ளங்கள், குழந்தை செல்வங்கள், இறை மக்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து நாங்கள் மத அன்பிலே என்று வாழ வர வேண்டி இந்த மன்றாடுகிற ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை.
உமக்கு தருகின்றேன் ஏற்றிடுவாய் எந்தன் தெய்வமே காணிக்கை தரவே வருகின்றேன் கனிவாயேற்பாய் ஆண்டவரே என்னையே உமக்கு தருகின்றேன் ஏற்றிடுவாய் எந்தன் தெய்வமே காணிக்கை தரவே வருகின்றேன் கனிவாயேற்பாய் ஆண்டவரே என்னையே உமக்கு தருகின்றேன் ஏற்றிடுவாய் எந்தன் தெய்வமே உமது அருளின் கோடையன்றோ ஏற்றிடுவாய் உந்தன் பலியாய் மாற்றிடுவாய் என்னுடல் ஆன்மா ஆவியெல்லாம் உமக்கு தருவேன் காணிக்கை காணிக்கை தரவே வருகின்றேன் கனிவாயேற்பாய் ஆண்டவரே என்னையே உமக்கு தருகின்றேன் ஏற்றிடுவாய் எந்தன் தெய்வமே உடைந்த எந்தன் உள்ளத்தை உமக்கு அளித்தேன் காணிக்கை உடலும் உள்ளமும் தருவதே உமக்கு உகந்த காணிக்கை ஏற்றிடுவாய் உந்தன் பலியாய் மாற்றிடுவாய் என்னுடல் ஆன்மா ஆவியெல்லாம் உமக்கு தருவேன் காணிக்கை காணிக்கை தரவே வருகின்றேன் கனிவாயேற்பாய் ஆண்டவரே என்னையே உமக்கு தருகின்றேன் ஏற்றிடுவாய் எந்தன் தெய்வமே காணிக்கை தரவே வருகின்றேன் ஏற்பாய் ஆண்டவரே என்னையே உமக்கு தருகின்றேன் அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமான திருப்பலி எல்லாமது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உமது புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சியடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளுமே விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் தூய ஆவினிலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று முடிவில்லா வழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக விமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுனோடு நடுகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையிலிருந்து புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசீர்வதித்து
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ மற்றும் எங்களுடைய மறைமாவட்ட ஆயர் அம்பரோஸ், ஏனைய திருநிலையினராகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அனைத்து குடும்பங்களையும் உமது ஆவியாலும் அருளாலும் அற்புத வரங்களாலும் நிரப்புவீராக. அன்பான தந்தை, இந்த திருப்பலியில் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் உமது குருதியினாலே அவர்கள் பாவங்களை கழுவி போக்கி அவர்களுக்கு நித்திய வாழ்வை நீர் அளிப்பீராக. இந்த நாளை சிறப்பிக்கிற சகாயமாதா அன்பியத்தில் உள்ள அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த விழாவிற்கு நன்கொடை கொடுத்த அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய எல்லா வேண்டுதல்களையும் உமது அற்புதமான வரங்களால் நிறைவு செய்வீராக. மேலும் உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு மலர வேண்டும்.
நம்முடைய வாழ்வு விளம்பர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் சரிக்கின்ற அன்பையும் அமைதியும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக, உலகத்தின் தாயாக சிலுவையிலிருந்து நமக்கு அளித்த ஆண்டவரே, இவருடைய அன்பின் விருந்திற்கு, உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவி வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவி வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. சரி கரி சனி சா நி சனி சனி நி சா பம கம பா மகரி கமா சரி கம பம கரி சா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாயினில் வா வா. நிம்மதி வாழ்வாயினில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவி வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவி வா வா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. சரி கரி சனி சா நி சனி சனி நி சா பம கம பா மகரி கமா சரி கம பம கரி சா. அறியாத உணவே என் இறைவா, ஆன்ம ஒளியா எனில் வா வா. அழியாத உணவே என் இறைவா, ஆன்ம உணவாய் எனில் வா வா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா, அனுதின உணவாய் எனில் வா வா. அனுதின உணவாய் எனில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவாய் என்னுயிரே சுவி வா வா. வா வா இறைவா
அன்பானவர்களே, நன்றி அறிதல் ஜெபம் முடித்த உடனே அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கடைசி ஆசீர்வாதத்திற்கு முன்பாக நம்முடைய இன்று தலைமையேற்று இந்த திருப்பலியை நடத்திய அன்புக்குரிய ஜான் ராபர்ட் அடிகளார் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறுவோம். இப்பொழுது நன்றி புகழுரைக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதன் மகிழ்வரும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளில் எம்மை வழி நடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்றுக்குரியவர்களே, உண்மையிலே இந்த நாள் மிகுந்த இறை அருள் பெற்ற நாள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாளை தினத்தில் நாம் நம்முடைய நாட்டின் சுதந்திர தின விழாவையும் நம்முடைய அன்னை விண்ணேறு பன்னுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த மாலை வெஸ்பஸ் என்று சொல்லுவோம். இந்த மாலை திருப்பலியை கொடியேற்றி மகிழ்ந்திருக்கும் நம்முடைய ஆண்டு பெருவிழாவிற்காக. எனவே உங்கள் அனைவரையும் விழா வாழ்த்தோடு வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன் உங்களுடைய விசுவாச வாழ்விற்காக. அதனால் நாளிலே என்னை இங்கு அழைத்து இந்த கொடியேற்று விழாவிற்கு தலைமை தாங்கி இந்த திருப்பலி நடத்த வேண்டும் என்று என்னுடைய அன்பு நண்பரும் என்னுடைய பெரு தந்தையுமான பூபதி லூதிசாமி அவர்களுக்கு உண்மையிலே என்னுடைய நெஞ்சாத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், அவர்களை இங்கே அனுப்பிய பொழுது ஒரு மூத்த குருவாக, அனுபவம் பெற்ற குருவாக இங்கே இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் திருவண்ணாமலை, அதிலே இந்த திருவண்ணாமலை உலக மாதா பங்கினுடைய பங்கு தந்தையாகவும் இந்த மறைக்கோட்டத்தினுடைய முதன்மை குருவாகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு நினைவோடு தான் நாம் இங்கே அவரை அனுப்பி வைத்து கடந்த 3 ஆண்டுகளாக செம்மையாக நிறைவாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மறை மாவட்ட பணியையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே என்னுடைய சார்பாக உங்கள் அனைவரும் சார்பாக விழா வாழ்த்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாக தந்தைக்கு தெரிவித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற நம்முடைய அன்பு தந்தை, என்னுடைய முன்னாள் உதவி தந்தை அனிஷ், அவர் உண்மையிலே எனக்கு ஒரு ஆண்டு ஒரு தம்பியாக சகோதரனாக அவர் என்னோடு பணிபுரிந்தார்கள். அங்கே இருக்கின்ற பொழுது என்னுடைய பாதி பணி அவரே செய்து முடித்தார்கள். அன்பியங்கள், பீடச்சிறுவர்கள் மற்றும் யூத் இளைஞர்கள் பணிக்குழு உருவாக்கினார்கள். மற்றும் ஞாயிறு மறை கல்வி, இப்படி பல நிகழ்ச்சிகளை எடுத்து செம்மையாக செய்தவர்கள். விவிலிய ஞாயிறு, மறை போதக ஞாயிறு இவைகளெல்லாம் செய்தார்கள். பிள்ளைகளை அவர் உல்லாச பயணத்தை அழைத்து சென்று உற்சாகப்படுத்தி எல்லோரையும் வரவழைத்தால். எனவே அப்படிப்பட்ட உதவி பகுதி உங்களுக்கு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. தந்தையோடு அவரும் இணைந்து இந்த பணியை நிறைவாக செய்ய வேண்டும் என்று அவரையும் நான் வாழ்த்தி பாராட்டி தொடர்ந்து உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இறைவன் அன்னை மரியாவுடைய அவங்களை நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும். நம்முடைய அன்பு தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களும் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர்களையும் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து சேத்துப்பட்டு மண்ணிற்காகவும் சேத்துப்பட்டு லூர்து அன்னைக்காகவும் மன்றாடுகள். அது சேத்துப்பட்டு லூர்து அன்னை, இது உலக அன்னை. எனவே நான் அங்கே இருக்கின்றேன், தந்தை இங்கே இருக்கின்றார்கள். எனவே வாருங்கள், சேத்துப்பட்டு மலைக்கு வாருங்கள், சேத்துப்பட்டு திருத்தலத்திற்கு வாருங்கள். அது ஒரு பசிலிக்காக உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். தந்தை தாராஸ் புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெபியுங்கள். கண்டிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு பசிலிக்காவும் ஒரு புனிதரும் உருவாகுவார் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கின்றேன். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அருமையாக பாடிய நம்முடைய ராபர்ட் குழுவினர் தலைமையிலே பாடல் குழுவில் கைத்தட்டி நாம் அவர்களுக்கு அருமையான வாழ்த்துக்களையும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றாக பாடினார்கள்.
அன்பானவர்களே, நான் நன்றி கூறுவதற்கு முன்பாகவே அவர் எல்லாருக்கும் நமக்கும் நன்றி கூறி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, மொன்சிஞோர் ஜான் ராபர்ட் அவர்கள் இந்த பங்கிற்கு புதியவர் அல்ல. அவர் இங்கே துணை பங்கு தந்தையாக இருக்கும்போதே பல புதுமைகளையும் மிக அரிய வளர்ச்சியையும் இங்கு ஆக்கி தந்தவர். குறிப்பாக இசை வழியாக இளைஞர்களை உருவாக்குவதன் வழியாக மேய்ப்பு பணியில் பல்வேறு பணியில் மக்கள் அறிந்த ஒருவராக இங்கே இருக்கிறார். இப்போது அவர் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பேராலயமான லூர்து அன்னை திருத்தலம் சேத்துப்பட்டு ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாகவும் அதிபராகவும் சேத்துப்பட்டு அதனுடைய மறைவட்டத்தினுடைய அதிபராகவும் இருக்கிறார். அதற்கு முன்பாக அவருடைய பெருமைகள் ஏராளம் இருக்கிறது. அவருடைய பங்கு ஏற்றதிலிருந்து பல பெருமைகள் இருக்கிறது. ஒன்று, 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆயர் இல்லாத போது இந்த மறை மாவட்டத்தை அவர் இதனுடைய பரிபாலகராக இருந்து மிகச்சிறப்பாக இதை ஆண்டு நடத்தி வந்து புதிய ஆயருக்கு மிக அருமையாக அழகான அற்புதமான ஒரு வரவேற்பை அளித்து அவருக்கு இந்த மறை மாவட்டத்தை ஒப்படைத்தார். அவர் உங்களுக்கு முன்பே அறிவித்தது போல இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய பிரான்சில் இருக்கிற லூர்து அன்னை திருத்தலம் என்று சொல்லுகிறோம், அது பசிலிக்கா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் உலகத்திலேயே பசிலிக்கா என்று சொன்னால் அன்னைக்கு எழுப்பிய முதல் ஆலயம் மேரி மேஜர், அதாவது பனிமயமாதா ஆலயம்தான். அது ரோமையில் தொடங்கிய முதல் ஆலயம், அதுதான் பசிலிக்கா. மற்ற எல்லா அன்னையின் ஆலயங்களும் மைனர் பசிலிக்கா என்று தான் அழைப்பார்கள். தமிழகத்திலே 12க்கும் மேலாக மைனர் பசிலிக்கா அன்னையினுடைய ஆலயங்கள், இதயாண்டவர் ஆலயங்கள் எல்லாம் பாப்பாண்டா அவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய திரு யாத்திரை தலமான சேத்துப்பட்டு லூர்து அன்னை ஆலயம் ஏறக்குறைய 135 ஆண்டுகள் கடந்து போகிற இந்த காலத்தில் அதை ஒரு பேராலயமாக மட்டுமல்ல பசிலிக்காவாக இதை அறிவிப்பதற்காக ஆக்குவதற்காக அரும்பாடுபட்டு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதை போல இந்த வடார்காடு என்று சொன்னால் இங்கே இருக்கிற அனைத்து 4 மாவட்டங்களும் அடைந்து அந்த காலத்திலே வடார்காடு. இந்த வடார்காடு மாவட்டம் முழுவதும் குதிரையில் சென்று அற்புதமாக மக்களை மனம் திருப்பியது மட்டுமல்ல, அருள் பணியை ஆற்றியவர் இந்த அப்போஸ்தலர் புனித தாராஸ். அவருக்கு புனித பட்டம் கொடுப்பதற்கும் அவர் முதல் தொடக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இரு முயற்சிகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம், வெற்றிகரமாக முடியும் என்று அவருக்கு உறுதி கூறுவோம். இந்த நாளில் அவரை வாழ்த்தி பாராட்டி இன்று சிறப்பு செய்கிற இன்னும் இந்த நாளை கொடியேற்ற நாளை மிகச்சிறப்பாக தயாரித்து ஆன்மீக வழிபாடும் இன்னும் அருள் பொங்கும் வண்ணமாக ஆக்கி இன்னும் இந்த பீடத்தினுடைய அத்தனையினுடைய நம்மை உள்ளத்தை இறைவன்பால் எழுப்பக்கூடிய அளவில் பீடங்களை எல்லாம் சிறப்பாக அமைத்து இன்னும் பாடலும் இசைத்து இன்னும் நிறைய காணிக்கைகளை அளித்து இதை ஒரு அர்த்தமுள்ளதாக அருள் நிறைந்ததாக மாற்றியவர்கள் சகாய மாதா அன்பியத்தார் அவர்கள். இவர்களை வழிநடத்துகிற ராபர்ட் ராஜ்குமார், ஜான் போஸ்கோ இவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மிகச்சிறப்பாக ஆற்றியிருக்கிறார்கள். ஆகவே சகாய மாதா அன்பியத்தாரை இந்த நேரத்தில் நாம் கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். இந்த திருப்பலியை தலைமை தாங்கி அன்னையின் வழியாக அருளை பெற்று தந்த மொன்சிஞோர் ஜான் ராபர்ட் அவர்களுக்கு திரு ராபர்ட் ராஜ்குமார், ஜான் போஸ்கோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியின் அந்த காணிக்கையாக கொடையை அளிப்பார்கள். அனைவரும் நல்ல கரவொலி எழுப்போம். ஃபாதர் வாங்க. அன்பானவர்களே, இந்த நவநாள் மட்டுமல்ல, திருவிழா வரை நன்கொடைகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அப்போது உங்களுக்கு நன்றி நாங்கள் அறிவிப்போம். இந்த நாளுக்கு நாம் அறிவிப்பது உங்கள் கைகளில் திகழ்கின்ற திருவிழா அழைப்பிதழ். அன்பளிப்பாக அளித்தவர்
ஒய் ஜான்சன், சகாய சுமதி இவர்கள் குடும்பம். ஆகவே அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்னையின் கொடியை இன்று ஆக்கி தந்து மிக பிரகாசமாக பறப்பதற்கு அந்த அன்னையின் கொடியை ஆக்கி தந்தவர்கள் திரு கென்சிலின் பிரபு, திருமதி டென்சிலின் மேரி அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த வண்ண விளக்குகள் இந்த ஆலயம் முழுவதும் இன்னும் ஏராளமாக போடப்போகிறார். இந்த வண்ண விளக்குகள் போடுவது மட்டுமல்ல, கடந்த ஒரு வாரமாக இந்த வளாகத்தை மிக துப்புரவாக எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி இந்த கொடி இந்த பவனி வருகிற போது அவர்கள் மிக தூய்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு வார காலம் இங்கே பங்கு பேரவையோடு இணைந்து செயல்பட்டவர் திரு ஜேம்ஸ் அவர்கள். ஆகவே ஜேம்ஸ் அவர்களுக்கும் நாம் இன்று நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். ஒலி அமைப்பு, சவுண்ட் சர்வீஸ், நாம் முன்பே கேட்டது போல ஜெபமாலை ஜபிக்கும்போது பின்னால் போகிற போது ஜெபமாலை காதுக்கு கேட்பதில்லை என்ற கடந்த ஆண்டுகளினுடைய குறைகளை எல்லாம் போக்குவதற்காக எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். அதனுடைய ஹார்ன் ஸ்பீக்கர் அமைத்து நம்முடைய பவனி வருகிற போது கூட ஆண்டவருடைய அருள் வார்த்தை அற்புதமாக மக்களை அடைய செய்வதற்காக ஒலி அமைப்பு இன்று மட்டுமல்ல, இந்த ஒரு வார காலம் திருவிழா உட்பட செய்து நமக்கு அளிப்பவர்கள் ராபர்ட், ராஜ்குமார், விமலா மேரி குடும்பத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மன்றாட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்தில் இங்கு அற்புதமாக நம் முன்னால் இருக்கிற தேவ நற்கருணை கதிர் பாத்திரம். இந்த தேவ நற்கருணை கதிர் பாத்திரம் என்பது நாம் பார்க்கிறோம். இந்த தேவ நற்கருணை கதிர் பாத்திரத்தை வாங்குவதற்கு பல வாரங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் ஒருவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி திருச்சியில் சென்று தேர்ந்தெடுத்து அவரே கொண்டு வந்து நமக்கு இங்கே அளித்திருக்கிறார். திவ்ய நற்கருணை கதிர் பாத்திரத்தை அளிப்பவர்கள் எம் சகாயநாதன், சகாயமேரி குடும்பத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயம் பீடம் ரொம்ப வெளிச்சமாக இல்லை என்று பல ஆண்டுகள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த வெளிச்சமாக இந்த பலிபீடமும் இயேசு ஆண்டவரும் நமக்கு பார்வையில் தெரிவதற்கும் இன்னும் இந்த வார்த்தை சரியாக நமக்கு வந்து சேருவதற்கும் ஆலய பீடத்தில் ஃபோக்கஸ் லைட் அமைத்து தந்தவர்கள் KL வின்சென்ட், PJ, ஆலிஸ் மேரி குடும்பத்தார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுக்களையும் அறிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அப்ப பாத்திரம் அதை அளித்தவர் கிறிஸ்டி எழில் அரசி, ரசப்பாத்திரம் அளிக்க இருக்கிறவர் சோஃபி விண்ணரசி, திருவிழாவை நேரடி ஒளிபரப்பு செய்ய இருக்கிறவர் அருள்தாஸ் பரிசுத்தமேரி குடும்பம். அனைத்து சுரூபங்களுக்கும் மலர் மாலை அணிவிக்க இருக்கிறவர்கள் அங்கே அமுதமொழி தேவி அவர்கள். இன்னும் இந்த மற்றவர்களையும் இந்த நேரத்தில் இன்னும் செய்யவிருக்கிறவர்களுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாம் இதை அனைவருக்காகவும் நாம் இந்த திருப்பலியில் நன்றி கூறி அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் பெரிய நன்றி கூற வேண்டியது அன்பிய தலைவர்கள். ஏறக்குறைய ஒரு மாதமாக வீடாக போய் மிகப்பெரிய தொகையை அளித்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக்கி உங்களுக்கு அன்பிய வாரியாக அளிக்கப்படும். தோராயமாக 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மிகப்பெரிய தொகையை அன்பியன்களெல்லாம் அளித்திருக்கிறீர்கள். ஆகவே அதற்கு இறைவன் உங்களுக்கு அன்பு செய்கிறார். அன்னை மரியாள் உங்களுக்கு நன்றி கூறுகிறார். அன்னை மரியாள் அளித்த அத்தனை பேரையும் அன்பிய தலைவர்களையும் அற்புத வரங்களால் நிச்சயமாக அவர் நிரப்புவார். தொடர்ந்து இந்த நவநாளில் அன்பிய தலைவர்கள் இதை போலவே கேட்டதை அன்னை வழியிலேயே உங்களுக்கு கொடுப்பார்கள். இது எப்படி சாத்தியமாகும்னா, இந்த நவநாட்களில் பக்தியோடு உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய மன்றாட்டுக்களை விசுவாசத்தோடு இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுத்து ஜெபித்தீர்கள் என்றால் வழியிலேயே உங்களுக்கு அன்னை மரியாள் அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பார்கள். இறுதி ஆசிருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அன்னையினுடைய சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம்.
புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனிதனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று அன்னையினுடைய கொடியேற்ற விழாவிலே பங்கு கொள்ள இறைப்பட்டதோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் வழிபாட சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானிலவே வண்ணமலரே தேன்மொழியே தேவதாய் மரியே குறையினை போக்கும் இறைவனின் அருளினை பொழிந்திடுவாய். வானிலவே வண்ணமலரே தேன்மொழியே தேவதாய் மரியே குறையினை போக்கும் உலகன்னையே இறைவனின் அருளினை பொழிந்திடுவாய். அருள் நிறை மாமரியே அடைக்கலம் தருபவளே. அருள் நிறை மாமரியே அடைக்கலம் தருபவளே. நலனிடந்தோரை அருளுடன் காக்க உன் உதவி தேவையம்மா. உன் உதவி தேவையம்மா. வானிலவே வண்ணமலரே தேன்மொழி தேவதாய் மரியே குறையினை போக்கும் உலகன்னையே இறைவன் அருளை